திருச்சி விமான நிலையத்திற்குள் ஆட்டோக்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் பயணிகள் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இதன் காரணமாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்நிலையில் விமான நிலையத்திற்குள் ஆட்டோக்கள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தனியார் நிறுவனத்திற்கு வாடகை கார் இயக்குவதற்கான ஒப்பந்தம் அளிக்கப்பட்டிருப்பதால் ஆட்டோக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாமே படித்தவங்களாவோ கோடீஸ்வரனாவோ இல்லை, எல்லாம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எது கம்மியாக இருக்கோ அந்த வாகனத்தை அவங்க சொந்த சுய விருப்பத்தில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதை தடுத்து காரில் தான் போகணும், கார்ப்பரேட் கம்பெனி தான் சம்பாதிக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இதுக்கு நீதி கேட்டு இந்த 60 தொழிலாளிகளும் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களோட குடும்ப ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருக்குது. இதனால் எங்கள் குழந்தைங்க படிக்க முடியல.